ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம பட்டியாலா பேண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணி அதை கட் பண்ணோம், அதை எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பேண்ட் வந்து உங்களோட பேண்ட்டில் நிறைய சுருக்கு வரப்போகுது. நம்ம சொல்லித்தர பேண்ட்டில் நிறைய சுருக்கு வச்சு நம்ம இந்த பேண்ட்டை வந்து தைக்க போகிறோம். சரி வாங்க, இது எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பேண்ட்டு தைக்கிறதுக்காக அளவுகள் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அளவுகளை இந்த மாதிரி தான் எழுதணும். பட்டியாலா பேண்ட்டு தைக்கிறதுக்காக பேண்ட்டோட லென்த் வந்து 40 இன்ச்சு. அதில் பெல்ட் வந்து நான் வைக்க போகிறேன். அந்த பெல்ட்டுக்காக 8 இன்ச் வச்சுருக்கேன். இந்த 8 இன்ச் வந்து எல்லாருக்குமே வைக்கணும். இப்போ ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த 8 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். அந்த 8 இன்ச் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 32 இன்ச் வருது. இந்த 32 தான் வந்து எனக்கு கால் பகுதியில் வரப்போகுது. அதை நான் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன். அடுத்தது வந்து சீட் ரவுண்டு. சீட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு உடம்புல எங்கே எடுக்கணும்னா, நம்மளோட உடம்புல ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஹிப்பில் தான் எடுக்கணும் நம்ம சீட்டோடைய ரவுண்டை. 38 இன்ச் இருக்குது. 38 இன்ச்சில் 3 இன்ச் வந்து நான் லூஸ்க்காக கொடுக்குறேன். பேண்ட்டுக்கு லூஸ்க்காக கொடுக்குறேன். 3 இன்ச்சுங்கிறத நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஃபிட்டாக வேணும் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு கீழே வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி 4, 5 கூட அதுக்கு மேலே கொடுத்துக்கலாம். 5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க. அதாவது 6 இன்ச்சுக்கு மேலே கொடுக்காதீங்க, ரொம்ப லூஸ் ஆகிடும் பேண்ட்டு. அடுத்தது வந்து கிராச்சோட லென்த்து. கிராச் லென்த் வந்து நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து ஆங்கிள் ரவுண்டு. நம்மளுடைய கால் வந்து உள்ளே போடுவோம் இல்லையா, பேண்ட்டை வந்து உள்ளே போடும்போது அந்த கால் உள்ளே ஏறி வரணும். ஆங்கிள் ரவுண்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஆங்கிள் ரவுண்டு வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். ஹிப் ரவுண்டு. ஹிப் ரவுண்டுன்னு நம்ம பேண்ட்டை எந்த இடத்துல கட்டுவோமோ அந்த இடத்துல எடுக்கிற அளவு. ஹிப் ரவுண்டு வந்து 32 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போது உங்களுக்கு கிரச் லென்த் வந்து கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்முலா பிரகாரம் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த அளவுகள் எல்லாத்தையுமே. இங்கே ஹிப் சைஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஹிப் ரவுண்டை தான். இப்போது ஹிப் ரவுண்ட் நான் 32 எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 11 இன்ச் வந்து கிரச்சோட அளவாக வந்திருக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு இல்லை சிகரெட் பேண்ட்டு இல்லைன்னா நேரோ பேண்ட்டு, இந்த அளவுக்குலாம் நீங்கள் இதை அப்படியே ரெடி அளவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து பட்டியாலா பேண்ட் அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து 3 இன்ச் வந்து நம்ம லூஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த பேண்ட்டோட நேச்சரே வந்து நல்ல லூஸாக இருக்கிறது தான். 3 இன்ச் வந்து இந்த இடத்துல நம்ம லூஸ் கொடுப்போம். அது எப்படி கொடுக்கணுங்கிறத நான் மார்க் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த பேண்ட்டுக்கான டீட்டெயில் வந்து இவ்வளோ தான். இப்போ இந்த உடம்போட அளவெல்லாம் வச்சு துணியில் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இந்த துணியை வந்து எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து சேரீ மடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கார்னர் இப்படி எடுத்துட்டு அதுக்கு மேலே அது நடுவில் வரும் இல்லையா, மடித்து திருப்பணும் போது அதை மடித்து இன்னொரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். என் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது. இது வந்து 2 காலுக்கும் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ண பக்கமும் 2 ஓப்பன் சைடும் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பேண்ட் கிளாத்தை கீழே போடணும், அதுக்கு மேலே மார்க் பண்ணணும். கீழே வந்து இந்த மாதிரி பிசுரெல்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கோட்டுக்கு மேலே கால் பகுதி மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம கால் பகுதி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது 8 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்ததோ இதை தான் நம்ம மார்க் பண்ணணும். இது ஃபுல் லென்த்து, அதிலேருந்து 8 இன்ச்சு நான் பெல்ட்டுக்காக எடுத்திருக்கேன். மீதி வந்து 32 இன்ச்சு. இந்த 32 தான் நான் கால் பகுதியோட லென்த்தாக மார்க் பண்ணுறேன். இந்த 32 உங்களோட துணியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு பெரிய கோடு நம்ம இந்த அகலம் வரைக்கும் போட போகிறோம். இதுக்கு மேலே இந்த கால் பகுதியையும் மேலே வந்து பெல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். அந்த பெல்ட்டுக்கும் தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு. இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ தையலுக்கான அளவையும் சேர்த்து கோடு போட்டாச்சு. அடுத்ததாக சீட் ரவுண்டு. இந்த சீட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு பெல்ட் பார்ட்டில் தான் கணக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் இதில் சொல்கிறேன்.
இப்போ சீட்டோட ரவுண்டை விட நம்ம 3 இன்ச்சு வந்து லூஸ்க்காக கொடுத்து எடுத்திருக்கோம். அப்போது மொத்தம் வந்து நம்மளுக்கு 41 இன்ச்சு. அந்த 41 நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். எப்படி மார்க் பண்ணணும்னா 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணுறோம். 10.25 இன்ச் வருது. அந்த 10.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே இருக்கிறது வந்து நம்மளோட சீட்டில் வைக்க போகிற சுருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கு வச்சோம்னா பேண்ட் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆங்கிள் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஆங்கிள் ரவுண்ட் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். 14ல் பாதி 7 இன்ச்சு. அந்த 7 நான் இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு 1 இன்ச்சு. கீழே வந்து அதே அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மேலே இருக்கு இல்லையா, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பெல்ட் பார்ட்டுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம க்ரச்சோட லென்த்துக்கு ஒரு கோடு போட போகிறேன். இப்போதைக்கு க்ரச்சுக்கு வந்து நான் 11 இன்ச் எடுத்திருந்தேன். இதில் வந்து 3 இன்ச்சு நான் லூஸ்க்காக சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 14 இன்ச்சு. இதில் மேலே பெல்ட் பார்ட்டுக்காக நம்மளோட க்ரச்சோட அளவுலேருந்து 8 இன்ச்சு போயிடும். அப்போ 14ல் 8 போச்சுன்னா 6 இன்ச்சு வருது. அந்த 6 இன்ச்சை தான் நம்ம இந்த இடத்துல க்ரச்சோட லென்த்தாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெடி அளவுலேருந்து டேப் வச்சு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வித்தில் நம்ம இந்த 6 இன்ச்சுக்கு இந்த க்ரச்சோட அளவுக்கு கோடு போட்டோம். இப்போது இதுதான் நம்மளுடைய எக்ஸாக்டான அளவு பேண்ட்டுக்கு. இது வந்து நம்ம வந்து சுருக்கு வைக்க வேண்டிய அளவு. நம்ம எந்த அளவுக்கு சுருக்கு வைக்கணும் அப்படின்றது தெரியாது இல்லையா. இப்போது பட்டியாலா பேண்ட்டுனா 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம சுருக்கு வச்சாதான் இந்த பேண்ட்டுக்கு வந்து அழகாக இருக்கும். 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்தாலும் இது நல்லா இருக்காது இந்த ப்ளீட்டெல்லாம் வைக்கும்போது. அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு மேலே போச்சுனாலும் ப்ளீட்டோட சைஸ் வந்து பெருசாகிடும், அதுவும் பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து ப்ளீட்டோட சைஸ் வைக்கிறேன். அப்போ ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு எனக்கு அந்த ப்ளீட்டோட சைஸ் வேணும் அப்படின்னா கீழே 1.5 இன்ச்சு போகும். சரிங்களா. இப்போ இது உள்ளார இருக்கிறது 1.5 இன்ச்சு, மேலே இருக்கிறது 1.5 இன்ச்சு, அப்படி தான் போகும். அப்போ வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு ப்ளீட் வைக்கணும்னா நான் எந்த அளவுக்கு துணி எடுக்கணும், 1.5ங்கிறத நான் 3 எடுத்துக்கணும். ஏன்னா 1.5 கீழே போயிடும், 1.5 மேலே வரும். அப்போ வந்து 3. இப்போ இந்த 3 வந்து நான் எந்த அளவு கூட வந்து இன்ட்டு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளோட சீட் ரவுண்டு தான் எடுத்துக்கணும். இப்போது 38 கூட 3 இன்ச்சு லூஸ்க்காக சேர்த்து 41 வந்துச்சா, அதை டிவைடட் 4 பண்ணோம். 4 பண்ணி தான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இந்த 2 இன்ச்சு எதனால் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தைக்கும்போது சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்களும் வந்து உங்களோட சீட் ரவுண்டு கூட 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 39 இன்ச்சு வந்திருக்கு இல்லையா, இந்த 39 கூட தான் நான் வந்து என்னோட 3 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ளீட்டுக்கான அளவு, அதை நான் இன்ட்டு பண்ணணும். இப்போது 39 இன்ட்டு 3 இன்ச்சு ப்ளீட்டு பண்ணோம்னா எவ்வளோ வருது, 117 வருது. சரிங்களா. இப்போ இதுதான் வந்து எனக்கு ப்ளீட்டுக்காக நான் எடுக்க வேண்டிய அளவு துணி. இப்போது நம்ம துணியில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அப்புறம் இருக்கிற அளவை எடுக்கணும். இப்போ 18 இன்ச் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்குது. கரெக்டான அளவுனா இங்கே 18 இன்ச் இருக்குது. இது 18 டிவைடட் 4 பண்ணணும். ஏன் 4னா இங்கே வந்து 4 கிளாத் இருக்குது. அந்த 18 நான் இங்கே எழுதியிருக்கேன். இது கூட நம்ம 4 பெருக்கணும். ஏன் 4னா அந்த இடத்துல 4 கிளாத் இருக்கு இல்லையா, அதனால் 4 வந்து பெருக்கிறோம். நம்ம 18 இன்ட்டு 4 பண்ணும்போது எவ்வளோ வருது, நம்மளுக்கு 72 வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 117 மைனஸ் 72 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 45 இன்ச் வருது. இப்போ 45 இன்ச்சுக்கு நம்மளுக்கு வந்து துணி பத்தலை. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜாயிண்ட் வைக்க போகிறோம். இப்போ இந்த 45 நம்ம 4ஆக டிவைட் பண்ணணும். டிவைடட் 4 பண்ணோம்னா நம்மளுக்கு 11.25 இன்ச் வருது. இந்த 11.25 தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் பண்ணணும். கொஞ்சம் துணி வந்து ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணுற கிளாத் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் அப்படியே வைக்க முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம கேல்குலேஷன் பண்ணோம்.
இப்போ எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஜாயிண்ட் வைக்கிற கிளாத்தை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? இந்த இடத்துல இருந்து எடுக்கணும். இங்கேருந்து நம்ம எப்படி அளந்து எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கால் பகுதியோட லென்த் வந்து மார்க் பண்ணிடணும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கணும். கால் பகுதியோட ரெடி அளவு லென்த்து இதை இப்படி பாதியாக மடிக்கணும். மடித்து இதனோட மிட் பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். எவ்வளோ 16 இன்ச் வருது. அந்த 16 இன்ச்சை நான் அப்படியே இந்த பக்கம் மார்க் பண்ணுறேன். இதையும் மார்க் பண்ணும்போது பாருங்கள், நான் ரெடி அளவுலேருந்து தான் பண்ணுறேன். 16 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த கோட்டிலிருந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நம்மளுடைய கால் பகுதியோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து சேரணும். இந்த கால் பகுதியோட ஷேப்புக்கு இப்படி வந்து சேர்க்கணும். இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப்பாக வரும். அந்த ஷேப் எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ஷேப்பெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் துணி நம்மளுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அதுக்கு தான் இது வரைக்கும் உங்கள் டேப்பை வச்சுக்கிட்டு இதோடைய சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இதுக்கு உள்ளார வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ இதிலிருந்து இதுக்கு ஒரு கோடு, அதே மாதிரி இதிலிருந்து இதுக்கு ஒரு கோடு. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு பேண்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். எந்த அளவுக்கு ஷேப் பண்ணணும்னு தெரியாது இல்லையா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப் வந்துச்சு இல்லையா, அதை கட் பண்ண போகிறோம். இந்த பிசுரையும் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். இங்கேயே இந்த கால் கிட்ட போகும்போது நம்ம ஒரு ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கட் பண்ணணும். அந்த ஷேப்லேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணதுனால இந்த இடம் வந்து நம்ம ப்ளீட் வைக்கிற அளவு வந்து குறைஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எவ்வளோ இருந்தது, 18 இன்ச் இருந்தது இல்லையா, அந்த 18 இன்ச்சு விட்டுட்டு தான் நான் மீதி இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கான தையலுக்கான அளவு நான் விடலை, எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணும்போது அது கூட சேர்த்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த இடம் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது, அதனால் பின் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடம் வந்து இடம் இல்லை, உங்களுக்கு சொல்லும் போது அந்தளவுக்கு தெளிவாக புரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இப்படி திருப்பிக்கிறேன். இப்போ ஜாயிண்ட் வைக்க போகிறது இந்த இடத்துல நான் ஜாயிண்ட் வைக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு துணி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி திருப்பிக்கிறேன். இப்போ நான் திருப்பும் போது நீங்கள் இன்னொரு வாட்டி கூட பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் நான் இந்த பக்கம் பார்த்து திருப்பியிருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த இடம் வந்து அதே மாதிரி ஈவனாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை நான் கட் பண்ணுறேன். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேயும் வந்து பிசுறு இருக்குது, அதனால் இங்கேயும் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போதோ கட் பண்ணும்போதோ துணி வந்து அசைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா பின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு துணி மேலே ஒரு துணி கீழே அந்த மாதிரி வந்துச்சுன்னா கட் பண்ணும்போது தப்பு தப்பாக கட் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் இப்போ இந்த பிசுரையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து இந்த தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அதோட சேர்த்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த க்ரச்சோட அளவையும் வந்து நம்ம இப்போ
மார்க் பண்ணிடலாம். இதிலேருந்து வந்து இதில் 6 இன்ச்சு வச்சுருந்தோமா, இப்போ இதை மேலேருந்து நம்ம எடுக்கிறோம் 6 இன்ச்சு. 6 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு போட்டுடலாம். அடுத்தது வந்து இந்த இடத்துல நம்ம தையலுக்கு நல்லா விடலை, அப்போ அதுக்கும் சேர்த்து 1/2 இன்ச்சு இங்கே நம்ம விட்டுற போகிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கும் அதை ஜாயின் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு வந்து 1 இன்ச்சு தேவைப்படும். இதில் 1/2 இன்ச்சு இதில் 1/2 இன்ச்சுன்னு. இப்போ இதில் தையலுக்கான அளவு இல்லாத போது நான் இங்கேயே வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுறேன். இது நம்ம தச்சிருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து 11.25 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து 11.25 இன்ச்சு. இதுக்கு பக்கத்துலேயே 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா ப்ளீட்டோட கால்குலேஷன் படி 11.25 இன்ச்சு. அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல தையல் பிடிப்போம், அதுக்கு தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு. மொத்தம் வந்து 11.25 இன்ச்சு அதில் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 11.25 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சிடலாம். இப்போ இது தூக்கி இதுக்கு மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு எதுக்காகனா நம்ம பேண்ட் வந்து சைடு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த 1/2 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு லைன் போடுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேண்ட் கிளாத்துக்கு சுருக்கு வைக்கிறதுக்கும் சேர்த்து துணியை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நான் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தைக்கும்போது சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வி கட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதை இப்படி மடித்து வி கட் பண்ணி வைக்கோங்க. இப்போ கால் பகுதி வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பெல்ட் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் கிளாத் மேலே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் தான் நம்ம வந்து பெல்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். ஆனால் இதை அப்படியே மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு 8 இன்ச்சுங்கிறது பத்தாது. இப்போது ஒரு பக்கத்தோட அளவு நம்ம அளக்கும் போது எவ்வளோ வருதுன்னா 6 இன்ச் தான் வருது. எனக்கு ரெடி அளவே 8 இன்ச்சு வேணும். அது போக 2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு வேணும். அப்போ எனக்கு இது வந்து பத்தாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலே இன்னொரு கிளாத் இருக்கு இல்லையா, இது கூடவே அதை வந்து கட் பண்ணி இப்படி ஜாயிண்ட் வைக்க போகிறேன். இப்படி ஜாயிண்ட் வைக்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஜாயிண்ட் வச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நான் சொன்ன மாதிரியே இந்த 2 கிளாத்தையுமே வந்து ஒரே கிளாத்தாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபோல்டில் இப்படி மடிக்கிறோம். இப்போ மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம். அதை 4 அப்படியே நம்ம மடிச்சிருக்கோம். என்னோடய பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது. எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ண பக்கமும் 2 ஓப்பன் சைடும் இருக்குது. மீதி இருக்க கிளாத்தை நான் இந்த மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். இப்போது மேலே வந்து ஈவனாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்னா, மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டுக்கிறேன்.
ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு கீழே நம்ம நாடா கூப்போம் இல்லையா, அதுக்கு மடித்து தைக்க 1.5 இன்ச்சு. இப்போது அந்த 1.5 இன்ச்சுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு கீழே பெல்ட்டுக்காக நம்ம விட்டுருந்த அளவு 8 இன்ச்சு, அதை வந்து மார்க் பண்ணுறேன். இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு கீழே இந்த பெல்ட் பார்ட்டோட கால் பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேயும் ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த அளவோட வித்து மார்க் பண்ண போகிறோம். பெல்ட்டோட வித்து வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, இது என்ன தான் ஃபோல்டிங்கில் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டால் தான் பெல்ட்டுக்கே ஒரு க்ரிப்பு கிடைக்கும் நம்ம பேண்ட்டு போட்டதுக்கப்புறமா. அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்கான அளவாக ஒரு கோடு போட்டுடலாம். ஃபோல்டிங் கட் பண்ண வேணாம், ஆனால் அங்கே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டோம். அடுத்தது வந்து நம்ம கால் பகுதியும் எடுத்துக்கணும். இதுக்கு தனியாகவும் கால்குலேட் பண்ணி இதை பண்ணலாம், ஆனால் கால் பகுதியோடு நம்ம கொண்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதே கால்குலேஷன் தானே இதுக்கும். அதனால் இந்த வி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த மேல் லைன்லேயும் கீழ் லைன்லேயும் எங்கே வேணாலும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் வைக்கிற பொசிஷன் வந்து இப்படி தான், இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இந்த அளவு, இது வந்து நம்மளோட சீட்டோட அளவு. சீட் அளவு கூட 3 இன்ச்சு நம்ம லூஸ்க்காக அளவு எடுத்து அதை 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவு தான் இது. இதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவை நம்ம மேலே மார்க் பண்ணுறோம், 10.25. அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. இப்போ இது நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நாடா தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருந்தோம் இல்லையா, அதை அப்படி மடித்து ஒரு வி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெல்ட்டை வந்து தைக்க போகிறோம். அடுத்தது வந்து கால் பகுதி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் வந்து கட் பண்ணுறது. இது நம்ம எப்படி தைக்கணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல பெல்ட் பார்ட் வந்து தைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கத்தோட இதை எடுத்துட்டேன். இன்னொரு பக்கத்துக்கு இந்த இடத்துல 1/2 இன்ச் தையல் கணக்கில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை தான் இப்போ தைக்க போகிறேன். துணியோட ராங் சைட் பக்கம் திருப்பிட்டு அந்த 1/2 இன்ச்சில் நான் தையல் போட போகிறேன். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக இருக்கும் தையல். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து நம்ம அந்த 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்து தையல் போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் நம்ம தைச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ரைட் சைட் பக்கம் ஒரு பீஸை திருப்பி வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம பிரிச்சுட்டு ரைட் சைட் பக்கம் வச்சுக்கணும். ஒரு 2 ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு
இன்னொரு பக்கம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் தச்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இது நம்ம அளந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரைட் சைட் பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, நம்ம தையல் போட்டிருப்போம், அதிலேருந்து டேப் வச்சு பாருங்கள். நம்மளுக்கு அந்த சீட்டோட அளவை டிவைடட் 2 பண்ணணும். ஏன்னா இதில் வந்து 2ஆக தான் போட்டிருக்கோம் கிளாத்தை. அதனால் டிவைடட் 2 பண்ணணும். 2 பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 20.5 இன்ச் வருது. அந்த 20.5 இன்ச் வந்து இங்கே வருதான்னு பார்க்கணும். 20.5 இன்ச் இங்கே வருது. அது கூட 1 இன்ச் நம்மளுக்கு வருது. அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்துல தச்சுருவோம். அதனால் அது வந்து லூஸெல்லாம் ஆகாது. நீங்கள் அது கவலைப்பட வேணாம். அது எப்படி அந்த 1 இன்ச்சை நம்ம தைக்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இதை வந்து துணியோட ராங் சைட் பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல தைக்கிறது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நாடாக கோர்க்கும்போது நம்மளுக்கு அந்த கேப் மட்டும் கரெக்டாக வரும். பிசிறு எதுவும் வராமல் கேப் மட்டும் கரெக்டாக வரும். இப்போது மேலேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம எதுக்காக விட்டுருந்தோம்னா நாடாக்காக விட்டுருந்தோம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து இந்த 1/4 இன்ச் மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தையல் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த தையல் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1 இன்ச்சில் வந்து தையல் இருக்கணும். மேலே ஓட்டி விட்டுட்டு அந்த 1.5 இன்ச்சு கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டிச் வந்து ஓட்டி விடணும். அப்படியே ஊசி எடுத்துகிட்டு மேலே அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஊசியை நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு அங்கேயும் ஒரு தையலை ஓட்டி விடணும். ஓட்டி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் தையல் போட்டு வரணும். இப்போ இந்த இடம் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். இந்த இடம் வந்து நம்ம எதுக்காக ஓட்டி விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம்னா, நம்மளோட துணியோட ரைட் சைடில் பார்க்கும்போது இந்த 1.5 இன்ச் அளவை நம்ம இப்படி மடித்து தச்சுருவோம். தச்சதுக்கப்புறமா நம்மளோட ரைட் சைடில் இப்படி ஒரு கேப் வந்து நம்மளுக்கு வரும். இதில் தான் நம்ம வந்து நாடாக கோப்போம். இந்த மாதிரி கோக்கும்போது நம்மளுக்கு பிசுறு எங்கேயுமே தெரியாது ரைட் சைடில். அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச் சொன்னோம் இல்லையா, அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு இந்த பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி மடித்து இந்த ஓரமாக தையல் போடணும். இது ஃபுல்லாக இது வரைக்கும் தையல் போடணும். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம தையல் போடணும். நான் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கணும். இந்த இடம் வந்து ஹோல் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 1.5 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருந்தோம். நாடை தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வந்து விட்டுருந்தோம். அதை வந்து திரும்பவும் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு இப்படி மடிச்சுட்டு மீதி இப்படி மடித்து 1 இன்ச்சுக்கு அந்த அளவு தெரியணும். இந்த நாடா கோக்குற இடம் 1 இன்ச்சு நம்மளுக்கு தெரியணும். 1/2 இன்ச்சு உள்ளே போயிடணும். அவ்வளோதான் விஷயமே. இந்த மாதிரி தையல் போடணும். இப்போது 1/2 இன்ச்சில் மடித்து 1 இன்ச்சில் தெரிகிற மாதிரி இப்படி வச்சு தையல் போடணும். இதே மாதிரியே மடித்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுடணும் சுத்தீரும். இப்போ நம்ம நாடாக்கும் வந்து தச்சிட்டோம். நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பக்கத்தில் ரைட் சைடில் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த நாடா போடுற இடம் வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கணும். பெல்ட் பார்த்து முடிஞ்சுது. கால் பகுதியில் சைடில் ஜாயிண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம துணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம இப்போது இதுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்னா 2 ரைட் சைடுமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். நம்ம ஜாயிண்ட்டுக்காக துணி வந்து 4 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து 4 இருக்குது. இதில் எப்படி ஜாயின் பண்ணோம்னா ரைட் சைடுக்கு மேலே ஒரு துணியோட ரைட் சைடு இந்த மாதிரி எடுத்து
ராங் சைடு பக்கம் உங்களோட தையல் வரணும். அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா துணி தச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இது வந்து கால் பகுதியோட ஒரே ஒரு காலுக்கான துணி தான் இது. இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொரு கிளாத் தச்சு முடிச்சதுக்கப்புறமும் இருக்க போகுது. இப்போ நம்ம 2 துணியிலையுமே இந்த மாதிரி துணியை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா எடுத்த துணியை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கால் பகுதியோட ஒரு கால், இது வந்து இன்னொரு காலோட துணி. இப்போது இது ரெண்டுத்தையுமே இப்படி வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கம் இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, துணியோட கெட்ட பக்கத்தில் 6 இன்ச்சில் தையல் போடணும். இது என்னதுன்னா க்ரச்சோட லென்த்து தான் இது. க்ரச்சோட லென்த்து நம்ம கால் பகுதி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே தைக்க போகிறோம். 6 இன்ச்சில் வந்து தையல் போடணும். இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துக்கும் அதே மாதிரி போடணும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிளாத்தில் காமிச்சது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பரில் காமிக்கிறேன். நீங்கள் சைட்லலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் துணி வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கத்தை இப்படி மேலே வச்சு இந்த இடத்துல வந்து 6 இன்ச்சில் தையல் போடணும். இதுதான் வந்து க்ரச்சோட லென்த்து. க்ரச்சோட லென்த்தில் நம்ம கால் பகுதிக்கும் அளவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதான் அது. இந்த இடத்துல 6 இன்ச்சு, இந்த இடத்துல 6 இன்ச்சு தையல் போட போகிறோம். நம்ம க்ரச்சோட அளவை வந்து தையல் போட்டுட்டோம். தையல் போட்டுட்டு இதை வந்து சென்டராக எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும்போது இது வந்து ஒரு கால் பகுதியோட அளவாகவும் இது வந்து இன்னொரு பகுதியாகவும் வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் நம்ம வந்து ப்ளீட் வைக்கணும். இந்த பெல்ட்டோட சென்டர் இங்கே இருக்குது, இதில் இருக்குது. இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் வந்து விட்டுறணும். நம்ம வைக்கிற ப்ளீட் வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் வரணும். அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் வரணும். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டுறணும். நம்ம வைக்கிற ப்ளீட் வந்து பேக் சைட்லேயும் வந்து இது வரைக்கும் தான் வரணும். அதே மாதிரி இது வரைக்கும் தான் வந்து நின்று இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து சீட்டோட அளவுலேருந்து 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த 2 இன்ச்சு மைனஸ் பண்ண சொன்னதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த முன்னாடி பக்கம் வந்து 1 இன்ச் வந்துடும். அதே மாதிரி பின்னாடி பக்கமும் 1 இன்ச் வந்துடும். அந்த 2 இன்ச்சு தான் நான் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ண சொன்னேன். இதோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கால் பகுதியோட நல்ல பக்கம் வச்சு தைக்கணும். இந்த சைடு இருக்கு இல்லையா துணி, இது ஃபுல்லாக வந்து இந்த இடம் சுருக்காக வந்துடணும். நம்ம எந்த அளவுக்கு சுருக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து வைக்க போகிறேன். அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளீட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இப்படி வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான், ப்ளீட் வந்து தச்சாச்சு. ப்ளீட் வச்சதுக்கப்புறமா பேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளீட் தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து தச்சிடணும். துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு 1 இன்ச்சுக்கு இப்படி ஒரு வாட்டி மடிச்சுட்டு இன்னொரு இன்ச்சுக்கு மறுபடியும் மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரமாக தையல் போடணும். 2 பக்கம் காலையும் வந்து நம்ம மடிச்சு தச்சுட்டோம். தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பி நம்ம இந்த கால் பகுதிக்கு தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த சென்டர் வந்து பிடிக்கணும். எப்படி பிடிக்கணுங்கிறத இப்போ சொல்கிறேன் நான். துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கீழே 1 இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டே வரணும். கரெக்டாக நம்ம க்ரச்சுக்கிட்ட வரும்போது மட்டும் அந்த க்ரச்சுக்கிட்ட இருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த க்ரச்சுக்கிட்ட வரைக்கும் 1/2 இன்ச்சில் தையல் போடணும். அதே மாதிரி இங்கேயும் இன்னொரு காலுக்கும் ஒரு 6 இன்ச்சு வரைக்குமே வந்து 1/2 இன்ச்சில் வந்துட்டு திரும்பவும் எப்பவும் போல் 1 இன்ச்சில் வந்து இது வரைக்கும் முடிக்கணும். அவ்வளோதான், நம்ம வந்து பேண்ட்டு தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் வந்து தச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.